ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மண்டாயில இருக்க சிவன் கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் சொல்லி நண்பர் சொன்னார். அதனால வந்து அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம போயிட்டு கும்பாபிஷேகம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு கும்பாபிஷேகம் தண்ணி கிடைக்குதான்னு பார்ப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 102 வருஷம் ஆகுது இந்த கோயிலை கட்டி. வாங்க போய் அங்க போயிட்டு இதை பத்தி மொத்ததெல்லாம் பேசுவோம். பாருங்க, சரியான கூட்டமா இருக்கு. எல்லாமே வந்து நம்ம போற அந்த கோயிலுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டமா இருக்குங்க. வாங்க போய் பார்ப்போம் எப்படின்னு. செம்ம கும்பலாக இருக்குங்க பஸ் ஸ்டாப்லேயே. இப்போ தான் வந்து இறங்கணும். ஆனால் பஸ்ட்டு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மூச்சே வந்து விட முடியல, அந்த அளவுக்கு வந்து கூட்டம். ஓகேங்களா, வாங்க. நண்பர் வேறு ஒருத்தர் வரேன்னாரு, இங்கே தான் பக்கத்தில் தங்கியிருக்காரு. அவர் வந்தோடனே கோயிலுக்கு போவோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 மீட்டர் இருக்கும். வேறு உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ரோட்டு இந்த பக்கத்து வந்து இருக்கோம். நம்மளால வந்து அவ்வளோ தூரம் போக முடியல, செம்ம கும்பலாக இருக்குது. போலீஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க கும்பலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. இங்கேருந்து கொஞ்சம் நேரம் பார்ப்போம். கொஞ்சம் கூட்டம் வந்தோடனே மறுபடியும் வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து சோர் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான். வேணுங்கிறது வாங்கி தந்துடுறியா? வாங்கி தரியா இல்லையா? சாப்பிட வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து ஆல்ரெடி டீ குடிச்சிட்டோம். அதனால் வந்து போண்டா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க பார்ப்போம். அது பொங்கல் பூரி கிழங்கு. நான் ஒரு இதில் மட்டும் லைட்டாக மேலே மட்டும் சாம்பார் ஊற்றணும். பிடிச்சிருக்காங்க சாப்பிட்றோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வச்சு சிவனை வந்து பார்க்க வந்தோம்னா சிவனை பார்க்காம போண்டா திங்கிறதும் டீ குடிக்கிறதும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாதாம்பள்ளி எப்படி இருக்கு? ஓகே, செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு. ஆனால் நாக்கு தான் சுட்டு வச்சு. வாங்க மக்களே, எவ்வளோ கும்பல் இருக்குன்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். எங்க இருந்தாலும் சவுண்ட் கேட்டுச்சுன்னா உடனே வந்துருங்க. ஏரியா கம்பெனி ஏரியா. பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்தாண்ட வந்து போகவே முடியல. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா,
சரிம்மா சார், நானே எதிர்பார்க்கலாங்க இவ்வளோ கும்பல் வரும்னு. செம்ம கும்பல். இந்த பக்கத்து திரும்பினாலும் கும்பல், பக்கத்து திரும்பினாலும் வெறும் கும்பலாகவே தாங்க இருக்குது. அதான் மணி வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே இப்போ தான் ஐயர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் போலீஸ் ரொம்ப போவாங்க. நம்ம தமிழ் மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்து படாதபாடு வர்றாங்க. ஆனால் அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு சல்யூட் அடித்தே ஆகணும். நம்ம மக்கள் பின்னாடி போங்கன்னு போலீஸ் எவ்வளவோ சொல்லியும் வந்து நம்ம மக்கள் பின்னாடி போக மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சிவன் மேலே உள்ள அந்த பக்திக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, வாங்க நம்ம வந்து ஐயர் கேமராமேன் எல்லாமே இப்போ தான் வந்து மேலே வந்து கருடன் உதவிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கருடன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கும்பாஷம் வந்து கருடன் கருடன் அடுத்து வந்து தண்ணி ஊற்றுறது தான். ஓகேங்களா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சிங்கப்பூரில் வேறு என்னென்ன இடங்களில் பண்ணாலும் நான் வந்து வீடியோ வந்து காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, கருடன் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து தண்ணி ஊற்றுற வேலை தான். பார்த்தீங்கன்னா கருடனை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷமாக எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயரும் எல்லாமே வந்து ஓகே அங்கே பாருங்கள் கருடன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லிட்டாரு. வீடியோ இது பண்ணு. வந்து பார்த்தீங்கன்னா கலசலில் வந்து தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து கூட்டம்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரம் இருந்தோம்னா கோயில் பக்கத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன்.
அப்போ வருங்க. ஆனால் நம்ம தமிழாளுங்க பண்ணுற சேட்டைங்க இருக்குது பாருங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன், வந்து போலீஸ் வந்து ரொம்ப பாவம். நம்ம மக்கள்கிட்ட கத்தி கத்தி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்காங்க. பார்ப்போம், நம்மளுங்க தானே இருக்கோம். நம்ம எப்படி இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ளே இன்றைக்கி வந்து போயிடணும். அதான் வந்து வெயிட் பண்ணுறோம். ரெண்டு பக்கத்தும் பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. எல்லாம் வந்து பஸ் ஏறி போகிறதுக்கு தான் வந்து ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பஸ்ஸில் வந்து இறக்கிறதுக்கும் கஷ்டப்படுறாங்க, ஏற்றுறதுக்கும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அலமோகுது. உங்களுக்குலாம் தெரியுதான்னு தெரியல. சரிங்களா? இன்னும் ஆனால் இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மக்களும் இன்னும் வந்து குறையும் இல்லை. ஆனால் போய்கிட்டும் இருக்காங்க, வந்துக்கிட்டும் இருக்காங்க. அந்தளவுக்கான கூட்டங்க. இந்த கூட்டத்தில் நம்மளால் கோயிலுக்குள்ளார போக முடியல. இந்த கூட்டம்லாம் குறையிட்டோம். நம்ம வந்து கண்டிப்பாக கோயிலுக்குள்ளார போகாமல் இன்றைக்கி வந்து போக போகிறதில்ல. இல்லைங்களா? பார்ப்போம். ஆனால் நம்ம நண்பர்கள் 2 பேர் கூட வந்தாங்க. அவங்க 2 பேர் போயிட்டாங்க. இன்னொரு நண்பர் உள்ளாரே இருக்காரு. அவர் வந்து நம்ம மண்டையை என்ன வேலை போகிறாருன்னு தெரில. பார்ப்போம் இருங்க. தெரிஞ்சு உள்ளார போனவங்களாம் வெளியில் வர பார்க்குறாங்க. அவங்களாலேயே வெளியிலேயே வர முடியல. உள்ளாரையும் போக முடியல, வெளியிலும் வர முடியல. அவங்க நம்ம மக்கள் படாத கஷ்டப்படுறாங்க. எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உள்ளார இருக்கவங்க வெளியில் போகணுன்னு நினைக்கிறாங்க, வெளியில் இருக்கவங்க உள்ளார போகணுன்னு நினைக்கிறாங்க. அதனால் 2 பேருமே 2 பக்கத்தில் இருந்து இருக்கிறதுனால எந்த வெளியில் வர முடியாமல் நிற்கிறாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு மக்களே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஆனால் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து குறையவே இல்லை. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஓகே, நம்ம நண்பர் வேறு ஒருத்தர் வந்து வரான்னாரு. அவர் வந்துட்டாரான்னு போய் பார்ப்போமா? அவர் ஆக்சுவலாக இங்கே தான் தங்கியிருக்காரு. நம்ம அந்த சர்க்குலர் பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் பக்கத்தில் தான் தங்கியிருக்காரு. பார்ப்பாருங்க, நமக்காக வந்து வந்துட்டாரு. சாப்பாடு வேண்ட வர்றாரு. பார்ப்பாரு. பிரசாதம் வந்து நம்ம வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அதனால் பிரசாதம் வந்து வாங்கிட்டு வர்றாரு. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உடம்பு குறைஞ்சிட்டாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் பிரசாதம் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போங்கம்மா வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை, புளியோதரை கொடுத்துருக்காங்க. இது சாப்பிடுவோம் வருங்க, மற்றதெல்லாம் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா லட்டு, ரவா உருண்டை, இது வந்து ஜாங்கிரி, லட்டு, ரவா உருண்டை, ஜாங்கிரி, மிக்சரு, பூந்தி, முறுக்கு, மைசூர் பாக்கு, இந்த நம்ம ஊரில் கொடுப்பாங்களா இந்த சர்க்கரை முட்டை, அந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆரஞ்சு, ஒரு தண்ணி பாட்டில், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அரசகேசரி சிவன் கோயிலோட பிரசாதங்கள். ஓகே மக்களே, வாங்கிட்டு வந்தவர் நம்ம நண்பர். இவர் தான் வாங்கிட்டு வந்தார். ஹாய் சொல்லுண்ணா. இவர் உள்ளார போயிட்டு சாமி எப்பயும் பார்க்க முடியல, கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டாரு. நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். உள்ளார வந்து விடமாட்டாங்களாம். அதனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து இப்படியே வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப ரூம் கிளம்புவாங்க. ஓகே காய்ஸ், இதில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சுக்குவோம். சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் பாய்.